அனைவருக்கும் வணக்கம். இப்போ டெட்டில் இந்த டைம் கிளியர் ஆகலை, 73 எடுத்துட்டோம், 70 எடுத்துட்டோம், 74 நிறையா பேர் எடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் இந்த பதிவு. அதாவது உங்களோட மனநிலை ரொம்பவே கவலையாக தான் இருப்பீங்க. உங்களோட டிப்ரெஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த இயரில் 2 வாட்டி நடக்க போகுது. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து நம்ம எப்படி இதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எப்படியா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதை நம்ம சைடு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே ஐடியா கிடச்சிருக்கும். இதில் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போதுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் ஓசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண்களுங்கிறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வாங்க முடியும். ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பேப்பர் 1நாலும் சரி, பேப்பர் 2நாலும் சரி, நம்ம புக்கு ஃபுல்லாக படிக்கணும். அதை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கோங்க. அதாவது கான்செப்டை ஸ்ட்ராங்காக படிங்க. சின்ன சின்ன ரீகால் மூலமாக உங்களோட மெமரியில் உள்ளதை நல்லா மெமரியில் போய் நல்லா ஸ்டோர் பண்ண வைங்க. கன்சிஸ்டன்சியாக படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 5 மாதம் பக்கம் டைம் இருக்குது. 150 days ப்ளஸ் டைம் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம 10th முடிச்சு, 12th முடிச்சு, காலேஜ் முடிச்சு, பிஎட் முடிச்சு, இல்லைனா பேப்பர் 1 எழுதுகிறவங்க பார்த்திங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம எக்ஸாம் எழுத வரோம். ஸோ இத்தனை எக்ஸாம் பார்த்துட்டோம். இப்போ இது ஒரு நம்மளுக்கு நம்மளோட ஒர்க்கோடு சேர்த்து இதை படிக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்து அதில் ஏதாவது 1-2 மார்க்கில் நீங்கள் இந்த சான்ஸை உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கலாம். பரவாயில்ல, இதை ஒரு பாடமாக எடுத்துக்குங்க. இதுக்கப்புறமா எடுக்கிற முயற்சியை தெளிவாக எடுப்போம். இது தப்பு கிடையாதுங்க. நீங்கள் கணக்கில் பார்த்தீங்கன்னா, கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதிகபட்சம் செகண்ட் டைம், தேர்ட் டைம் எழுதினவங்க தான் டெட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைமே எழுதி பாஸ் பண்ணவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. அதனால் பரவாயில்லை. நம்மளுக்கு எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் இல்லைனா அந்த மாதிரி நடக்கிற எக்ஸாம் இந்த வாட்டி ட்வைஸ் நடக்குது. இப்போ ஜூலை மாதம் நம்மளுக்கு நடக்கும்போது அடுத்து அதுக்கப்புறம் சப்போஸ் கால்ஃபால் பண்ண போகிற பிஇஓக்கோ எஸ்ஜிடிக்கோ நம்மளால் பிஇஓ பொறுத்த வரைக்கும் டெட் அவசியம் இல்லை, அதை விட்டுருங்க. அடுத்து சப்போஸ் கால்ஃபால் பண்ண போகிற எஸ்ஜிடிக்கு அந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இது இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த டெட்டு பாஸ் பண்ணி வச்சுக்குங்க. நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எய்டட் ஸ்கூல்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ரைவேட் ஸ்கூல்னாலும் சரி, இது இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஒரு ப்ரியாரிட்டியாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது லைஃப் டைம் வேலிடு இல்லையா? இந்த ஒரு வாட்டி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணதுக்கு உண்டான வேல்யூ இருக்குது. ஸோ படிங்க, பாஸ் பண்ணுறோம். இதில் நீங்கள் கீயை வச்சு செக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, தமிழ் எவ்வளோ, இங்கிலீஷ் எவ்வளோ, அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் போடுங்க. அதில் 30க்கு அட்லீஸ்ட் ஒரு 22+ அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களான்னு பாருங்கள். எதில் ரொம்பவே கம்மியாக வாங்கிட்டீங்க, எதனால் நம்மளோட மார்க் பாஸ் பண்ண முடியாமல் போனதுக்கு எந்த சப்ஜெக்ட் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஃபஸ்ட்டில் எடுங்க. அது மேபி உங்களுக்கு மேக்ஸாக இருக்கலாம், இல்லை சைக்காலஜியாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. அது என்ன சப்ஜெக்டோ. இப்போ தமிழ் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சோசியல் 60 மார்க் எழுதுறதுல அதில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ அது என்னன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான மாதிரி நம்மளோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது குறைகள் எங்கேன்னு அதை தெரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு அதே குறைகளை ரிப்பீட் ஆகாமல் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் தப்பு பண்ணியிருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்னால் நம்மளால் எலிஜிபிள் ஆகாமல் போயிடுச்சு இந்த வாட்டி அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதை அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மாதம் அந்த சப்ஜெக்டையே படிப்போம். பேலன்ஸ் நல்ல மார்க் வாங்கினதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் படிக்கும்போது நமக்கு ரீகால், ஏன்னா இப்போ தானே படிச்சிருக்கோம், இப்போ தான் எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு 70 to 75% நல்லாவே உங்களுக்கு படிச்சது மறந்துருக்காது. ஸோ நம்ம படிக்காமல் விட்டதை படிச்சிங்கனாலே நீங்கள் அந்த பாஸ் மார்க்கை எட்டிட முடியும். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 60 மதிப்பெண்கள், பிசி எம்பிசிக்கு 75 மதிப்பெண்கள், ஓசிக்கு 90 மதிப்பெண்கள், இப்படி இந்த மாதிரி தான். ஓசிக்கு மட்டும் தான் நோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாமே மார்க் குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணி இந்த வரப்போகிற ஜூலை மாதம் நல்ல ஸ்கோரில் நம்ம பாஸ் பண்ணணும். அந்த எய்மோட ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம சைக்காலஜி, தமிழ்,
மேக்ஸு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தரமான கோச்சிங் கொடுக்கப்படும். 30க்கு 30 வாங்கக்கூடிய அளவில் எல்லா விதமான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷனோட கண்டினியூஸ் வீடியோஸோட முழு முயற்சியாக உங்களுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பையும் நம்ம சேனல் பண்ணும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்கெண்ட் கண்டுபிடிச்சி அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி சைக்காலஜி, தமிழ், மேக்ஸ் வீடியோஸ் இருக்குது. தொடர்ந்து வந்து வெனஸ்டே இல்லைனா தேர்ஸ்டேலேருந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி ஒரே கல் தான், இந்த வாட்டி வைக்கிற கல் தப்பவே தப்பாது, இந்த வாட்டி வைக்கிற குறி தப்பவே தப்பாது. நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் அடுத்து எழுத போகிற யூஜிடிஆர்பியோ எஸ்ஜிடிஓ எக்ஸாமோ அது மூலமாக கிடைக்க போகிற கவர்மெண்ட் ஜாபு உங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லைங்க, உங்களோட தலைமுறையோட லைஃப் ஸ்டைலையே மாற்ற போகுது. அந்த ஒரு எய்ம் போதுங்க. அந்த ஒரு எய்மோட படிங்க, வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.